ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த வாரம் சண்டே நடக்க போற சர்வைவர் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதோட லாஸ்ட் மினிட் ரூமர்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். யாரெல்லாம் ரிட்டர்ன் ஆக போறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுது, அதெல்லாம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, யாரெல்லாம் இந்த சர்வைவர் சீரிஸ்ல வின் பண்ண போறாங்கன்றத பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த ஷோ ஸ்டார்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எந்த மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் வார் கேம்ஸ்க்கான மேட்ச் தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, 2 வார் கேம்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னு ஸ்டார்டிங்லயும் ஒன்னு மெயின் இவென்ட் பண்ண தான் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா உமன்ஸ் வார் கேம் வந்து ஸ்டார்டிங்ல நடக்கதா வாய்ப்பு இருக்கு. ஸோ உமன்ஸ் வார் கேம்ல என்னென்ன ப்ரெடிக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பான்னு பார்த்தீங்கன்னா, ரியா ரிப்ளே டீம் தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி ரூமர்ஸ் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே டீம் தான் வந்து பயங்கரமா டாமினேட் பண்ண போறாங்க. பெக்கி லின்ச் டீம்ல இருந்து பார்த்தீங்கன்னா கைரியசன் இல்ல ஆஸ்கா வந்து யாராவது ஒருத்தர் பின்னாவாங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம என்ன ரூமர்ஸ் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அலெக்சா பிளஸ் வந்து ஹீல் டர்ன் பண்ண போறாங்க, இயோஸ்கை வந்து ஹீல் டர்ன் பண்ண போறாங்க. ஸோ இவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா சொந்த டீமுக்குள்ளே ஹீல் டர்ன் பண்ண போறாங்க. கண்டிப்பா சார்லட் ஃபிளேர் வந்து ஹீல் டர்ன் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி ரூமர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அலெக்சா பிளஸ் இயோஸ்கை வந்து 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா ஹீல் டர்ன் பண்ண போறாங்கன்ற ரூமர்ஸும் கிடைச்சிருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் என்ன மேட்ச் நடக்க அதிகமா வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜான்சினா மேட்ச் தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜான்சினா வெர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பான்னு கேட்டீங்கன்னா 50-50 தாங்க என்ன கேட்டா. ஏன்னு கேட்கிறேன்னா டாமினிக் மிஸ்டீரியோட ஹோம் டவுன் இது. ஸோ அங்க வந்து அவர் லூஸ் பண்ண வைப்பாங்களா டபிள்யூடபிள்யூன்னு எனக்கு தெரியல. ஸோ அங்க டாமினிக் மிஸ்டீரியோ வின் பண்ணா அவர் கரியர்ல வந்து பாத்தீங்கன்னா இது செம்ம பூஸ்டப்பா இருக்கும். அதே சமயத்துல என்ன ரூமர்ஸ் வந்து கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜான்சினா வந்து அவர் டைட்டில் ரீடைன் பண்ணிடுவாரு. சோ அவர் வந்து சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்ல தான் அவர் டைட்டில் லூஸ் பண்ணுவாரு. இங்க டாமினிக் மிஸ்டீரியோ கூட ஜான்சினா டைட்டில் ஜெயிக்க தான் அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ரூமர்ஸ் வந்திருக்கு. சோ 2 பேர்ல யாராவது ஒருத்தரை பிக் பண்ணணும்னா என்ன கேட்டா நான் டாமினிக் மிஸ்டீரியோ தான் ஆப்வியஸ்லி நான் சொல்லுவேன். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஏன் தெரிஞ்சிருக்கும் என்ன மேட்ச் நடக்க போகுதுன்னு. உமன்ஸ் வேர்ல்ட் டைட்டில் மேட்ச் தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்களே கெஸ் பண்ணிடலாம், என்னடா ஸ்டெப்னி தான் எப்படி ஜெயிக்க போறாங்க, நிக்கி பெல்லாக்கெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் வந்து டைட்டில் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் சில ரூமர்ஸ் வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா, ஸ்டெப்னி விக்கர் வந்து ஃபேன்ஸோட இன்னும் கனெக்ட் ஆகல. ஸோ டபிள்யூடபிள்யூ ஷாக்கிங்கா ட்விஸ்ட் கொடுக்கலாம். ஸோ அதுக்காக பாத்தீங்கன்னா பிரி பெல்லா ரிட்டர்ன் கொடுக்க போறாங்க. நம்ம நிக்கி பெல்லா சிஸ்டர் இருக்காங்களா, ஸோ அவங்க ரிட்டர்ன் கொடுத்து நிக்கி பெல்லாக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணி நிக்கி பெல்லா வந்து உமன்ஸ் டைட்டில் ஜெயிக்க வைக்கலான்ற மாதிரி டபிள்யூடபிள்யூ பிளான் பண்றாங்க. என்ன கேட்டா இது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஸ்டெப்னி இப்பதான் வந்து டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்க அவ்வளோ சீக்கிரமா என்னதான் ஃபேன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகலாம் லூஸ் பண்ண வைக்க மாட்டாங்க. வெசல்மேனியால வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரிபிள் டெட் மேட்ச் இருக்கு. பெக்கி லின்ச், ரியா ரிப்ளே, ஸ்டெப்னி விக்கருக்கு. ஸோ டபிள்யூடபிள்யூ அது பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா மெயின் இவெண்ட்ல மென்ஸ் வார் கேம்க்கான மேட்ச் தான் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சோட வின்னர்ஸ் யாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 100% விஷன் தான் ஜெயிக்க போறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா டபிள்யூடபிள்யூ என்ன பிளான் பண்றாங்கன்னா விஷன் டீமை வந்து பீட் பண்ண வச்சிடலாம், பேபி ஃபேஸ் டீமை. ஸோ இதுல இருந்து நிறைய ஃபியூச்சர் மேட்ச்க்கு வந்து டபிள்யூடபிள்யூ லீடர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதுல ஷாக்கிங்லி என்ன ரூமர்ஸ் வந்து கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜே யூசோ வந்து கண்டிப்பா இதுல ஹீல் டர்ன் பண்ணிடுவாரு, அவர் வந்து விஷன்ல போய் ஜாயின் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ அதுவும் நடக்க வாய்ப்பு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜே யூசோ வந்து நிறைய ஹிண்ட் கொடுக்குறாங்க ஜே யூசோ வந்து ஹீல் டர்ன் பண்ண போற மாதிரி. ஸோ அண்ட் இன்னொரு ரூமர்ஸ் என்ன கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா 2 வேர்ல்ட் சாம்பியன்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள கண்டிப்பா யாராவது ஒருத்தர் தான் பின் ஆவாங்க, வேற யாரும் பின் ஆக மாட்டாங்க. ஜிம்மி யூசோலாம் பின் ஆக மாட்டாரு. ஏன்னா இவர் இந்த மேட்ச் ஆட் பண்ணதே அவரை பின் ஆக வைக்கிறதுக்கு தான். அந்த சைட்ல பாத்தீங்கன்னா லோகன் பாலை எதுக்கு ஆட் பண்ணாங்கன்னா அவரை வச்சு பின் பண்ணி முடிச்சிருவாங்க டபிள்யூடபிள்யூ அப்படின்னு எல்லாரும் கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் டபிள்யூடபிள்யூ இது பண்ண மாட்டாங்க. ஸோ ரூமர்ஸ் என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 வேர்ல்ட் சாம்பியன்ஸ் இருக்காங்கல்ல, சிஎம் பங்க் அண்ட் கோடி ரோட்ஸ், இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் பின் பண்ண போறாங்க. எனக்கு தெரிஞ்சு பிராக் லென்சர் வந்து சிஎம் பங்க பின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேருக்கு ராயல் ரம்பிள்ல வந்து மேட்ச் இருக்குன்ற மாதிரி ஹெவியா ரூமர்ஸ் இருக்கு. கோடி ரோட்ஸ் பின் ஆக மாட்டாருங்க, ஏன்னா அவர் டபிள்யூடபிள்யூ ஃபேஸா இருக்காரு. ஸோ பிராக் லென்சர் வந்து கண்டிப்பா சிஎம் பங்க் வந்து பின் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த மேட்ச்ல இன்னும் ஷாக்கிங்கான நிறைய விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா பிரான் பிரேக்கர் வர்சஸ் பிராக் லென்சருக்கான மேட்ச்க்கும் இங்க தான் ஹைப் கொடுக்க போறாங்க டபிள்யூடபிள்யூ. பிரான் பிரேக்கர் வந்து ஆக்சிடென்டலாவோ இல்ல வேணும்ட்டே கூட பிராக் லென்சருக்கு ஸ்பேர் போடலாம் அந்த மேட்ச் முடிஞ்சோன்னா, இல்ல மேட்ச் நடுவுல கூட போடலான்ற மாதிரி ரூமர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, மரண பங்கமா இருக்கும் அதெல்லாம் பார்க்க. ஆனா கண்டிப்பா ஒரு விஷயம் 100%ங்க, இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா விஷன் தான் ஜெயிக்கிறாங்க, அது வந்து கன்ஃபார்ம் 100%. ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். வார் கேம்ஸ்க்கான ப்ரெடிக்ஷன், யாரெல்லாம் ஜெயிக்க போறா, யாரெல்லாம் ஹீல் டர்ன் பண்ண போறா, யார் பின்னாக போறாங்கன்ற பத்திலாம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.